ஐடென்டிட்டி டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ரொம்ப வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் பார்ட்டிஸான டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு வந்து மக்களை பழக்கி வச்சிருந்தாங்க. முக்கியமா இந்த ஜென் ஜி அப்படிங்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பார்ட்டிஸோட அவங்களுக்கு சுத்தமா கனெக்ஷனே கிடையாது. அந்த சைக்கலாஜிக்கல் கனெக்ட் இருந்தா தானே அவங்க என்ன சொல்ல வராங்கிறதையாவது காது கொடுத்து கேட்பாங்க. அந்த கனெக்ட்ங்கிறது சுத்தமா மிஸ் ஆகுது. அவங்களுடைய இந்த லாங் ஆர்ட்ஸ் அவங்க வந்து பேசுறாங்க, அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா, அந்த முறையா இருக்கட்டும், இல்ல அவங்க மக்களை போய் சென்றடையணுங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற வழிமுறைகளா இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்த ஜென் ஜி கிட்ட கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த இடத்துல மிஸ்டர் விஜய் அந்த ஜென் ஜிக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஒரு ஷார்ட் ஸ்பீச் மூலியமா அவங்களை எப்படி கவரணுமோ அந்த மாதிரி கவர்ந்தாங்க. இப்ப ரிலவெண்டா இருக்கிற சோசியல் மீடியாவை அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறையவே யூஸ் பண்ணி அவருக்கு இன்னும் நிறைய விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க.